வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். மக்கள் பார்வையில் தமிழக வெற்றிக் கழகம். இந்த சேனலில் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அப்டேட்ஸ், அவங்களுடைய செயல்பாடுகள் பற்றின மக்களுடைய பெர்செப்ஷன் இப்படி பேசிட்டு வரோம். ரொம்ப நாளாக நம்ம எல்லாருமே காத்துட்டு இருந்த கரூர் துயர சம்பவம் சார்ந்த நபர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு நேற்று விஜய் அவர்கள் செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதை பற்றியும் நேற்று அங்கே என்ன பேசப்பட்டது அதை பற்றியும் அதுக்கான ரியாக்ஷன்ஸ் பற்றியும் கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ தான் இது. முதல்ல இந்த கான்செப்டை நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. அதாவது ஒருத்தன் இறந்துட்டானா அவன் வீட்டில் தான் நீ போய் துக்கம் கேட்கணும், அவனை உன் வீட்டுக்கு வர சொல்லி நீ கேட்குற அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இது விஜய்ங்கிற நபரை தாண்டி கரெக்டு தான். அதாவது நார்மலாக ஒரு கேதம் கேட்குறதுங்கிறதோ இல்லை இந்த மாதிரி துக்கம் விசாரிக்க போகிறதுங்கிறதோ, வி ஆர் எக்ஸ்பிரஸிங் அவர் சப்போர்ட் டு தெம். இதுதானே நார்மல். அந்த சப்போர்ட்டை வந்து நான் அவன் இடத்துல போய் கொடுத்தா தான் அவனுக்கு ஒரு தெம்பாக இருக்கும். ஓகே, நமக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, முக்கியமான நபர்கள்லாம் நமக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் விஜய் விஷயத்தில் உங்களுக்கே தெரியும், அவர் வீட்டில் இருந்தார்னா பனையூர் பண்ணையார், வெளியே வந்தார்னா கூட்டம் கூடுது, தற்கூரி கூட்டம், லேட்டாக வராரு, இந்த மாதிரி விஜயாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த அரசியல் நிகழ்வுகளுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு மாதமாக ஏன் விஜய் மௌனமாக இருக்கார், ஏன் கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்களோ அவருடைய தளபதிகளோ ஏன் பெருசாக பேசலை அப்படிங்கிறது நேற்று வந்து விஜய் மனசுடைஞ்சு அழுததாலாம் சொல்லப்படுது. ஸோ முதல்ல ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் நான் சொல்லணும், முக்கியமாக அந்த மக்களுக்கு. ஏன்னா இப்போ நான் கூட இப்போ என் குழந்தைகள் நான் இழந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் விஜய் ரசிகர் தான். என் குழந்தைகள் இழந்திருந்தேன்னா இந்த ஆறுதல் நான் ஏற்றுக்கிட்டு இருப்பேனா, நான் அங்கே போயிருப்பேனா, பணமே போட்டால் கூட 20 லட்ச ரூபா சில பேர் ரொம்ப கீழ்த்தரமாக ஓப்பனாகவே சொல்கிறோமா, ஒரு 200 கொத்தரமிங்க இருக்குல்ல, சில ஜந்துக்கள் இருக்குல்ல, அந்த ஜந்துக்கள் அந்த ஊப்பிக்கள் வந்து விமர்சிக்கிறாங்க. அதாவது நீங்கள் அவர் போட்டு 20 லட்ச ரூபாய்க்கு விசுவாசமாக இருக்கணும்னு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 41 பேரில் 38 குடும்பம் தான் வந்தாங்க, மீதி ஒரு சில பேர் வரல. அதெல்லாம் வந்து கான்ஸ்பிரசி. அவங்கள யாராவது மிரட்டியிருக்கலாம், கடத்தி வச்சுருக்கலாம், யாராவது தான்ப்பா நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், கடத்தி வச்சுருக்கலாம். நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு, இப்போ நேற்று இந்த சம்பவங்கள் நடந்தப்புறமா ஒரு பெண் வந்து அந்த 20 லட்ச ரூபாய் திருப்பி அனுப்பிட்டார் விஜய் நேரில் வரலங்கிறதுக்காக அப்படின்னு ஒரு விஷயத்த செய்கிறாங்க. அது உண்மையிலேயே அவங்க தான் செஞ்சாங்களா, ஆர்கானிக்காக அது நடந்ததா எப்படின்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு பெரியவர் நேற்று வந்து என் பையன் இறந்துட்டான், என்னையே விட மாட்டாங்க, பெற்ற தகப்பனே விட மாட்டாங்கன்னு சொன்னார். அதுலேயும் வந்து சில கொஷின்ஸ் இருக்குது. அதில் வந்து சில விமர்சனம் பண்ணாங்க. சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் உள்ளே விடுவீங்களா அப்படின்னு. பின்ன ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ பெரிய பொறுப்பு, அங்கே இருக்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய 2 நபர்களை ஊனமுற்றோர் உலகக்கோப்பைன்னு சொல்லி ஒருத்தன் வந்து ஏமாற்றிட்டு போயிருக்கான். அவனோட ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ட்விட்டரில் பெருமையாக போட்டுக்கிறீங்க. இந்த அளவுக்கு தான் ஒரு கவர்மெண்ட்னுடைய ஒரு தலைவன், ஒரு மாபெரும் ஆலமரத்தினுடைய தலைமையினுடைய அறிவு இருக்குது. அப்படியா இருக்க முடியும்? இங்கே டெத் சர்டிஃபிகேட்டை பார்த்து வெரிஃபை பண்ணி உள்ளே அனுப்புறதுல எந்த தப்பும் எந்த பிரச்சனையும் இருக்கிறதா தெரியல. பட் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. சரி, விஜய் என்ன பேசினார் அங்கே? விஜய் வந்து ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தனிப்பட்ட தேவைகளை பற்றியும் பேசினார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இப்போ ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைகள், ஒரு தாய் இறந்துட்டாங்கன்னா அந்த கணவருக்கு என்ன மாதிரியான வழி அது கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இதை விஜயும் சொல்லி பல பேர்கிட்ட ரொம்ப கண்ணீரோட மன்னிப்பு கேட்டாரெல்லாம் அவங்களே சொல்கிறாங்க, நாம் பேசுகிறத விட. தனிப்பட்ட காரணங்கள், தனிப்பட்ட தேவைகள், முக்கியமாக சுய தொழில் பண்ணுறதுக்கோ இல்லை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கோ, இல்லை நம்ம ஏற்கனவே தெரியும், இந்த மாதம் 5000 ரூபாய் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இந்த குடும்பங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இவங்க போட்டு 20 லட்சம் இல்லாமல் அன்டில் தர் லைஃப் டைம். ஏன்னா இது தத்து எடுத்துட்டாங்க. ஏன்னா அங்கேயே நமக்கு மற்றவர்களுடைய விமர்சனங்கள்லாம் அடிபட்டு போகுது. என் குடும்பத்தை நான் எங்கே வேணாலும் வச்சு சந்திப்பேன், அதை கேட்க நீ யாரா அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் தான் நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம், முட்டு கொடுக்குறோம், அணில் கூட்டம், வாட் எவர், அந்த ஆள் ஒரு மனுஷனாக ஜெயிச்சிட்டான். நான் மரியாதை இல்லாமல் பேசலை, விஜயை ஒரு உரிமையில் பேசுகிறேன். மனுஷனாக ஜெயிச்சிட்டான், தலைவனாக ஜெயிப்பான், வளர்த்துக்கணும். இப்போ அந்த தலைமை பண்பு இல்லாமல் ஓடிட்டாரு. கரூர் வரமாட்டாரு, முதல்ல ஓடிட்டாரு. ஏன் ஓடினாரு, எப்படி ஓடினாரு? அனிதா வீட்டுக்கு போக தெரிஞ்சவருக்கு, அஜித்குமார் வீட்டுக்கு போக தெரிஞ்சதுக்கு, ஜல்லிக்கட்டுக்கு போகிறது தெரிஞ்சதுக்கு, தூத்துக்குடிக்கு போக தெரிஞ்சதுக்கு இங்கே போகிறதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது ப்ரோ. ஆனால் இது ஒரு சதி. அந்த கூட்டத்தில் நடந்த விஷயங்களை பற்றி கூட நான் சொல்லலை. நீங்கள் வந்தீங்கன்னா பிரச்சனையாகுங்கிறது ஒரு லா அபைடிங் சிட்டிசன், சட்டத்தை மதிக்கக்கூடிய சிட்டிசனாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. விஜய் போய் ரோட்டில் உட்காந்துருக்கணும், என்னை விடல, என் மக்கள் செத்து போனவங்க, என்னை விடலைன்னா நான் போராட்டம் பண்ணுவேன், மறியல் பண்ணுவேன், இறங்கியிருக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது அவருக்கான ப்ரெஷர் எப்படி இருந்தது, மனநிலை எப்படி இருந்தது? விஜய் பொதுவாகவே ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரொம்ப இலகிய மனம் படைத்தவர், ரொம்ப பிடிவாதக்காரன்னு தெரியும். ஜெயிக்கிற விஷயத்தில் ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டா முடிக்காமல் விட மாட்டார், நினச்சிட்டா செய்யாமல் விட மாட்டார் அப்படின்றதெல்லாம் தெரியும்.
ஆனால் தளர்வான மனம் கொண்டவர், ரொம்ப தன்னால் 40 பேர் இறந்துட்டாங்கன்னும் போது அவரால் வெளியே வர முடியலலாம் சொல்லப்படுது. ஒரு தலைவன் விஜயா இருக்கும்போது ஓகே, ஒரு தலைவனாக அது இப்படி இருக்கலாமான்னு எனக்கு தெரியல. அதான் நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தேன். நான் மக்கள் நேற்று போயிட்டு வந்த மக்களும் சரி, பார்க்குற மக்களும் சரி, ஆச்சரியமாக இருக்குங்க. ஒருத்தர் வந்து நம்மளுடைய குழந்தையுடைய, நம்மளுடைய கணவனுடைய, தம்பியுடைய, அண்ணனுடைய, மனைவியுடைய சாவுக்கு இறப்புக்கு காரணமான ஒருத்தர் நமக்கு பணம் போட்டாலே நமக்கு அதை ஏற்றுக்கிற அளவுக்கு மனப்பான்மை இருக்குமாங்கிறது எனக்கு என்ன மாதிரி ஒரு சராசரியான ஆளுக்கு தெரியல. ஆனால் அவர் கூப்பிட்டாருன்னு போய் அங்கே ஆறுதல் வாங்குறாங்கன்னும் போது அது பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். கவர்மெண்ட் வந்து 10 லட்ச ரூபாய் கொடுத்தாங்களா, எல்லாருக்கும் போய் சென்று சேரிச்சா? முக்கியமாக இறந்து போனவங்களை தாண்டி அங்கே 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல. 2 லட்ச ரூபாய் இவர் விஜய் நேற்று கொடுத்துருக்காரு. அதுவும் நேற்று அங்கே நடந்திருக்க ஒரு நிகழ்வு ரொம்ப நெகிழ்ச்சியாக போயிருக்கு. இவர் தன்னுடைய கையாலே டீ கொடுக்குற ஃபோட்டோஸ் வீடியோஸும் நம்ம பார்த்தோம். அது மேபி கொஞ்சம் ஆர்கெஸ்ட்ரேட்டடாக பார்க்கறதுக்கு, நான் சொல்கிறது ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட்லேருந்து சொல்கிறேன், அது பொய்ன்னு நான் சொல்லலை, பார்க்குறவங்களுக்கு அது அப்படி தெரியலாம். ஆனால் ரொம்ப கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார், கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டார். தான் காரணம் முழுசா இல்லை, தான் ஒரு முக்கியமான காரணம், நான் மறுக்கவே இல்லை, தாவேக்கா மேலே தப்பே இல்லைன்னு விஜயே சொன்னால் கூட அது தப்புன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். சில பேர் தலைமை எடுத்து எப்படி கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் என்ன மெச்சூரிட்டி டேஷு இப்படிலாம் பேசுகிறீங்க தளபதிக்கு எதிராக அப்படிலாம் சில பேர் சொல்கிறாங்க. நம்மளான்னு இல்லை, பொதுவாகவே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது எல்லாரையும் லீட் பண்ணி கைட் பண்ணுற ஒரு விஷயம் தான். அவங்க தப்பு பண்ணும்போது இடித்துரைக்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கியூசின்னு இருப்பாங்க, நீங்கள் பண்ணுற ஒர்க்கை ஆடிட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான் அது. ஒரு பப்ளிக் காமன் மேனுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எடுத்துக்கிறது எடுத்துக்காதும் தலைமையினுடைய தன்மை. எடுத்துக்கிட்டால் நல்லது, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆட்சி, மக்கள் ஆட்சி ஒன்று வரும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் இது மாதிரி இல்லாத சில கட்சிகள் தான் நம்மளை அங்கே விமர்சிக்கிறாங்க. 200 ரூபா ஊப்பிங்க, இல்லை அடிமைங்க, இல்லை டயர் நக்கிங்க, இல்லை நாய் டம்ளர், இந்த மாதிரி சில கட்சிகள் தான் ஏன்னா தலைமைக்கு எதிராக பேசுங்க. ஆமாண்டா, அப்படி தான் பேசுவோம். சர்வாதிகாரமாக இங்கே நாட்டில் நடக்குது, ஜனநாயக நாடு தானே. அப்போ யார் வேணாலும் பேசலாம் தானே. தலைவனை எடுத்து கேள்வியை கேட்காம இருக்கிறதுக்கு சரி தற்கூரின்னு சில விஷமி சில 200 ரூபாய் ஊப்பி ஜந்துக்கள்லாம் சொல்லுது இல்லை. 75 வருஷமாக நாங்கள் கட்சி, அதில் இத்தனை வருஷம் நாங்கள் ஆண்டிருக்கோம், திமுக அதிமுகன்றீங்கல்ல, ஏன் அப்புறம் தற்கூரிகள் உருவாகுறாங்க? நீங்கள் தான் கல்வி கண்ணை திறந்து வச்சிட்டீங்கல்ல, திராவிட இயக்கங்கள் தானே எல்லாரையும் படிக்க வைக்குது. ஏன் அப்புறம் இன்றைக்கும் தற்கூரிகள், நாங்கள் தற்கூரிகள்னானே வச்சுப்போம், படித்த தற்கூரிகள்னு சொல்கிறீங்களா? ஏன் தற்கூரிகள் உருவாகிறோம்? அப்போ என்ன திராவிட சித்தாந்தமோ இல்லை இந்த திமுக அதிமுக இந்த கட்சிகள்லாம் என்ன இம்பேக்ட் சமுதாயத்தில் ஏற்படுத்துனீங்க? ஒருத்தனை கரங்கட்டி அடிக்கிறதுக்கு பேர் அரசியல் இல்லை. அவன் திரும்ப எழுந்து வரும்போது அதுக்கான இம்பேக்ட் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறத விட எலெக்ஷனில் காமிச்சா நல்லாயிருக்கும். விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் சின்னத்துக்கு நிறைய இந்த இடும்பாவனம் கார்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு என்ன மரியாதை? அவன் என்ன சொல்கிறான்னா, சவப்பெட்டி சின்னம் கேளுங்க ப்ரோ. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், ஏற்கனவே நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் மீடியாலே அசிங்கப்பட்டார் அந்த ஆள். நம்மால் ஒருத்தர் அனந்தஜித்துன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எல்லாரையும் பேச விட்டு, பகவதி படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி உன்னை வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்ட தான் எனக்கு பிடிக்கும்னு அந்த மாதிரி அனந்தஜித் அவர்கள் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அவங்க சொல்கிறத கேட்டு பதில் சொல்லக்கூடிய விஷயத்தில் வல்லவர். நிறைய வீடியோஸ் நான் அவரோட பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் பிரதர். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அதில் அந்த டீயை விட டீ கப்பு சூடாக இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி திமுகவோ அதிமுகவோ ஆளும் ஆண்ட கட்சிகள் டீ ஆர் காஃபின்னு வச்சுப்போம், அதை தாங்கி இருக்கக்கூடிய பேப்பர் கப் இருக்குல்ல, பேப்பர் கப்புன்னு தான் நம்ம சொல்லணும், அது சூடாக இருக்குது. இந்த சார்ந்து இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொங்கு சதைகள்னு சொல்லலாம். ரொம்ப வல்கரான வார்த்தை தான். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, அவனே சும்மா இருக்க, நீ என்னடா, அவனால் பதில் சொல்ல முடியல, நீ என்னடாங்கிற மாதிரி மதிப்புக்குரிய நபர்களாக நாம் பார்த்த சீமான் அவர்கள், தொல் திருமாவளவன் அவர்கள், அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த இடும்பாவனம் கார்த்திக்லாம் அவனாக கேட்டு வாங்கினான்ற மாதிரி ஒரு டிபேட்டில் டீயை விட டீ கப்பு சூடாக இருக்குது, டீயை விட கப்பு சூடாக இருக்குன்னு கேட்டு வாங்கிட்டார். அவர் சவப்பெட்டி சின்னம் கேளுங்க ப்ரோ அப்படின்லாம் சொன்னார். ஸோ சவப்பெட்டி தான் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த சவத்துக்கு காரணம் யார், இந்த சவங்கள் உருவானதுக்கு காரணம் யாருங்கிறத விசாரணையினுடைய முடிவில் கண்டிப்பாக நியாயம்தான் வெல்லும். தாவேக்கா மேலே தவறே இல்லை நம்ம சொல்லலை. தாவேக்காவில் சில உட்கட்டமைப்பு கேப்ஸ் இருக்குது, அதை ஃபில் பண்ண வேண்டியது விஜயனுடைய டியூட்டி தான். 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டியது விஜயனுடைய டியூட்டி தான். தொண்டர் படையை உருவாக்க வேண்டியது, தொண்டர் பாதுகாப்பு படை உருவாக்க வேண்டியது விஜயனுடைய டியூட்டி தான். கற்றுக்கிட்டு இருக்காங்க, உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மாதமாக டிவிக்கே ஃபங்க்ஷனே ஆகலைன்னா இல்லை, உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது கட்சி சார்ந்த நபர்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று விஜய் அதான் தனிப்பட்ட கஸ்டமைஸ்டாக ஒவ்வொரு குடும்பம் கூடயும் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கான தேவைகளை பற்றி பேசியிருக்கிறாரு. இதை கூட சில கொத்தடிமை 200 ரூபா கொத்தடிமை ஜந்துக்கள் பேரம் பேசினார். விஜய் சிபிஐயில் கேஸ் இருக்குது, நீ என்ன சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற, சரி நாங்கள் அங்கே போய் பார்க்காம எங்கள் கூப்பிட்டு வச்சு பார்க்குறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டெல்டாவில் நெல்லாம் முளைச்சிச்சு தெரியுமா, நெல் சேமிப்பு கிடங்குல நெல் முளைச்சிருச்சு, அதை கொள்முதல் பண்ணாமல் முளைச்சிருச்சு, இந்த கவர்மெண்ட்டுடைய மெத்தனத்தினால முளைச்சிருச்சு. இந்த நெல்லை ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு டீம் போகிறாங்க. இதுக்கு முன்னால் எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்ம அப்பா ஸ்டாலின் அவர்கள் வயக்காடு நடுவில் சிமெண்ட் ரோடு போட்டு, எவனா சரி விடுங்க அது வேணாம் நமக்கு, அதுக்கு மக்களுக்கே தெரியும்,
வயக்காட்டுக்கு நடுவில் சிமெண்ட் ரோடு போட்டு பூட் ஷூவோட போய் வயல்லாம் ஆராய்ச்சி பண்ண மாதிரி ஒரு ஆய்வு பண்ண மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணாங்க. இப்போது அந்த வயல்வெளிக்கெலாம் நான் போக மாட்டேன், அழிவு போன நெல்மணிகள் இங்கே எடுத்துருவா என் ஆஃபீஸ்க்கு, நான் சிஎம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை எடுத்துகிட்டு வந்து இவர் பார்க்குறாரு. சரி, இதை கூட மன்னிச்சிடலாம். சிஎம்யா அவர் நான் இங்கே அங்கெல்லாம் போயிட்டு இருப்பாரா, அவர் எங்கே இருக்காரோ அதை கொண்டு வந்து காட்டுறது அந்த டீமுடைய வேலைன்னு நீங்கள் சொல்லலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காவலாளி அஜித் மரணம், அதுக்கப்புறம் திருநெல்வேலி கவின் மரணம், இதெல்லாம் நமக்கு தெரியும். இது எல்லாமே ஆணவ கொலைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சாதி சார்ந்த பிரச்சனைகள் சார்ந்த அந்த கவின் கொலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை இவர் போய் பார்க்கல, சிஎம் ஆஃபீஸ்க்கு அவங்கள வர வச்சு பார்த்தாரு. எங்களுக்கு வந்த ரத்தம் உங்களுக்கு வந்த தக்காளி சட்னியாடா அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஸோ விஜய் இந்த 20 லட்ச ரூபா கொடுக்கறதுங்கிறது ஒரு தார்மீக அடிப்படையில் மட்டும்தான். இந்த பணத்தை கொடுக்கறதுனால அந்த குழந்தைங்களோ பெண்மணிகளோ அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ அப்பாவோ சித்தப்பாவோ மாமாவோ திரும்ப வர போகிறதில்லைங்கிறத உங்களையும் என்னை விட விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஆனால் தார்மீக அடிப்படையில் என் வீட்டுக்கு வந்தீங்க, என் வீட்டு ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு பொறுப்பே இல்லைங்க, நான் ஹோட்டலில் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு போக முடியாது. ஸோ அந்த ஒரு தார்மீக அடிப்படையில் விஜய் அதை கொடுக்குறாரு. லைஃப் லாங் நான் உங்களை தத்து எடுத்துக்கிறேன், இனி நீங்கள் என் குடும்பம் இப்படின்லாம் தான் நேற்று கருத்து பரிமாற்றங்கள் ஆகியிருக்கு. நீங்கள் ஜஸ்ட் இமேஜின், இதே விஷயம் வேறு கட்சி பண்ணியிருக்கு. பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருப்பாங்களா, கொண்டு போய் கொடுத்துருப்பாங்களா? ஒவ்வொரு ஊர்லேயும் சிற்றரசர்கள் இருக்காங்க. இப்போ கடலூர்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ஐயப்பன், விழுப்புரம்னா கோல்டன் ஹேரு, பொன்முடி, இந்த மாதிரி அதிமுகலையும் இருக்காங்க, சிவி சண்முகம், இங்கே சம்பத்து, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் சிற்றரசர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த சிற்றரசர்கள் மூலமாக கொடுக்க வச்சு அதை விளம்பரப்படுத்தி பேப்பரில் 4 காலத்தில் ஃபோட்டோவை போட்டு சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி பண்ணுவாங்க. யாராச்சும் ஆர்டிஜிஎஸ் பண்ணிவிட்டு அமைதியாக போவாங்களா? நேற்று இந்த இதே ஈவெண்ட்டை வேற ஒரு கட்சி நடத்துது, ஒரு பொது மேடையை போட்டு அவங்களாம் வந்து எங்கள் கட்சியில் இணைஞ்சிட்டாங்க, நீங்கள் தான் ஆதரவுன்னு சொன்னாங்க, அப்பா தான் பெரியப்பா தான் சித்தப்பா தான் அப்படின்னு விளம்பரப்படுத்தி உங்கள் சேனல்ஸில் நீங்கள் சீப்பான பப்ளிசிட்டியும் காலத்துக்கும் வரலாற்றில் இது பதியணுங்கிற இன்டென்ஷனோட நீங்கள் பண்ணுவீங்க. நாங்கள் அப்படி பண்ணலை. இது நியோ நோயர் பாலிட்டிக்ஸ், இங்கிலீஷ் தெரிலனா அரசியலில் புதுமை. அதனால் சீனியர் கொத்தடிமைங்க, இந்த பழைய ஜென்ரேஷன் கொத்தடிமைங்களாம் நாங்கள் மதிக்கிறோம், உங்கள் வயசுக்கு மதிப்பு கொடுக்குறோம். இந்த 200 ரூபாயை வாங்கிட்டு 200 ரூபா கிரெடிட் ஆன உடனே வரக்கூடிய அந்த ஆனந்தத்தில் ஏதாவது வளரணும்னு வளரிக்கிட்டு இருக்கக்கூடாது. தவறு செய்யாத மனுஷனே கிடையாது. விஜய் தவறு செஞ்சுட்டாரு. விஜய்னால இத்தனை உயிர்கள் போயிடுச்சுன்றதுல நான் பார்ஷியலாக ஒத்துக்கிறேன். விஜய் ஒத்துக்கு வரான்னு தெரியல. தாவேக்கா மேலே தப்பே இல்லைன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். தாவேக்கா மேலே தப்பு இருக்குது. ஆனால் அங்கே நடந்த சதி என்னங்கிறது விசாரணையோட முடிவில் வெளியே வரட்டும். ஸோ இது எல்லாமே தார்மீக அடிப்படை. இந்த சம்பவத்துக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறது. அது முடிஞ்சிருச்சு. நேற்று அது முடிஞ்ச உடனே மகாபலிபுரத்தில் நேற்று அந்த 41 குடும்பத்தையும் மீட் பண்ணதுக்கப்புறமா இன்னைக்கு விஜய் கிட்டேருந்து அறிக்கை வந்தாச்சு. நெல்மணி மூட்டைகள் அதனுடைய கொள்முதல் ஏன் அரசு செய்யலை, மழையால் வீணாக போகுது, விவசாயிகளுக்கு வந்து சரியான பதில் இந்த கவர்மெண்ட் கொடுக்கல, இந்த கவர்மெண்ட் வீட்டுக்கு போகிறது உறுதி, இது எல்லாமே விஜய் இன்னைக்கு பேசியிருக்காரு. எப்போ இவ்வளோ நாள் என்னப்பா பண்ணார், முளைச்சி அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, எதிர்கட்சி தலைவர் பழனிசாமிலாம் போய் பார்த்துட்டு இன்னைக்கு இவ்வளோ நாள் ஆமாம் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் அந்த நபர்களை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அதுலேருந்து அந்த கில்ட்லேருந்து கொஞ்சமாச்சும் என்னால் வெளியே வர முடியும், திரும்ப அதுக்கப்புறம் தான் மக்கள் பிரச்சனைக்கு பேச முடியும். அதுதான் விஜய் செய்கிறாரு. திரும்பவும் சொல்கிறேன், கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக நம்ம எதுவும் பேசலை, டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக தான் பேசுகிறோம். அதுலேயும் டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக டிஎம்கேனுடைய கொள்கைகளில் பாதி கொள்கைகள் இங்கே இருக்குது. திராவிடம் ஆகட்டும், சமூக நீதி ஆகட்டும், சோஷியல் ஜஸ்டிஸ், அந்த சமூக நீதி, செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ், மதசார்பற்ற சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ இதெல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் த வே யூ அட்மினிஸ்டர், the way you govern, the way you give positions to your family members, அதை தான் நம்ம கொஸ்டின் கேட்குறோம். இதுக்கு பதில் சொல்ல முடியலை. நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேங்க, கரூர் மக்கள் மேலே அவ்வளோ பாவம் தான், உங்களுக்கு அவ்வளோ அவசரம் தானே, படித்து சொன்னனே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணார்ல, இன்னொருத்தர் வந்து அப்படியே டேய் நாதாஸ் அப்படிங்கிற மாதிரி இதை இப்படி நின்று இருந்தார்ல, இவர் அவர் அப்புறம் ஒருத்தர் ஃப்ளைட்டில் வந்துட்டு திரும்ப வெக்கேஷன் ரிவைவ் பண்ணார், இன்னொருத்தர் ஓவர் நைட்டு ஒபாமாடன்ற மாதிரி ஓவர் நைட்டில் போய் பார்த்தாரு, அந்த பாடிஸை வந்து உடனடியாக டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ முனைப்பு காட்டி அன்றைக்கி 2 ஹவர்ஸில் அங்கே போயிட்டார். இதெல்லாமே நடந்தது. அவ்வளோ அக்கறை இருக்கக்கூடிய கரூர் மக்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கல, வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது, இன்னும் அந்த மக்களுக்கு நிவாரணம் முழுசாக போய் சேரலை, அவங்க இன்னும் அந்த துக்கத்துலேருந்து மீளலை, இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. நான் சொல்கிறேன் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு இப்போ இன்றைக்கி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது பைசன் காலமாடன் ஒரு படம், நல்ல படம், யாரும் மாற்றுக்கருத்து இல்லை, சூப்பர் படம், மணத்தி கணேசன் அப்படிங்கிற ஒருத்தனுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்துருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரும் துணை முதலமைச்சராக இருக்கிறவரும் போய் ரிவ்யூ போடுறாரு. எனக்கு புரியலை. ஐ டோன்ட் கெட் இட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சினிமாக்காரன் வரக்கூடாது, சினிமா கவர்ச்சி இருக்கக்கூடாது, சினிமாக்காரன் நம்பக்கூடாது, சினிமாக்காரன் கூட்டம் கூடும். அப்புறம் என்ன வெண்ணைக்கு சினிமாவுக்கு ரிவ்யூ பண்ணுறீங்க? ஸ்டாலினோ உதயநிதியோ போய் ரிவ்யூ பண்ணிட்டோம், சீஃப் மினிஸ்டரோ டெபுட்டி சீஃப் மினிஸ்டரோ போய் ரிவ்யூ பண்ணக்கூடாது. மற்ற அல்லு சில்லு பற்றிலாம் இங்கே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. திருமாவளவன் அவர்கள் விஜய் இப்படி பண்ணுறது புதுமையாக இருக்குது, அரசியலில் நம்ம பாதிக்கப்பட்ட இடத்துக்கு தான் போய் பார்க்கணும்னு சொல்கிறாருன்னா நீங்கள் யாரோட தொங்கு சதையாக இருக்கீங்க?
உங்களை வந்து ஒரு பறையர் இனத்துக்கு எஸ்சி எஸ்டி ஷெட்யூல்டு பட்டியலின மக்கள் உங்களை ஒரு தலைவனை பார்த்து தான் நம்பி தான் விடுதலை சிறுத்தைகள் அடங்காமறு அத்துமீறு. நீங்கள் என்ன அடங்க மறுத்துட்டு இருக்கீங்க, என்ன அத்துமீறிட்டு இருக்கீங்க? உங்கள் எதிரி யார்? உங்கள் எதிரி பாசிச பாஜக தானே. அதை பற்றி பேசாமல் விஜய் பற்றி ஏன் பேசுகிறீங்க? சீமான் சொல்லவே தேவையில்லை, மனநோயாளி, ஏற்கனவே சொல்லிட்டேன். கதன் கதறாப்புல. அவருடைய அடிவருடிகள்லாம் விட்டுருங்க, அவர் பேசுகிறத பேசுவோம். அவர் சொல்கிறாரு விஜய் வந்து காரணம், முக்கிய காரணம். ஏன் யோ அன்றைக்கி சம்பவம் நடந்தப்போ மைக் போட்டப்போ நீ என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? நீ பேசுகிற மாதிரி பேசுவோம். நீ என்ன சொன்ன? சம்பவம் நடந்த அன்றைக்கி மைக் போட்டப்போ அவர் நம்மளோட வருத்தத்தில் இருப்பார் தம்பி, அவருக்கு வேலை தான் அண்ணன் வந்துருக்கேன். ஏன் லூஸா? நீ லூஸா இல்லை நாங்கள் லூஸா? உனக்கும் உங்கள் தம்பிக்கு எல்லாருக்கும் சேர்த்துக்க, நீங்கள் லூஸா இல்லை நாங்கள் லூஸா? ஓகே, 15 வருஷமாக சேர்த்து வச்ச ஓட்டுவங்கெல்லாம் சேதறதுன்னு ஒரு வெறுப்பு வரும். அதுக்காக உளறிக்கிட்டு இருப்பியா? தமிழ் தேசியம் பேசு, தலைவர் பிரபாகரனை பற்றி பேசு, உங்கள் கட்சியில் நடக்கக்கூடிய உட்கட்டமைப்பு பிரச்சனைகளை பற்றி பேசு, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போய் மன்னிப்பு கேட்டீங்களா அதை பற்றி பேசு, ஃப்யூச்சரை பற்றி பேசு, இயற்கையை பற்றி பேசு, இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை பற்றி பேசு. அதையெல்லாம் விட்டுட்டு விஜய் பற்றி பேசுகிறீங்களே. விஜய் தான் அவ்வளோ ஒர்த்து இல்லை, எதுக்கு பேசுகிறீங்க? வேறு யாராவது இந்த மாதிரி பேசுகிறாங்களா? அவன் பேச்சை பொறுத்து தான் அவனுக்கு மதிப்பு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். திருமாவளவர்களும் சீமான் அவர்களுக்கும் ஒரு காலத்தில் நல்ல மதிப்பு எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தோம், ஒரு ஜென்ரல் பப்ளிக் கூட. ஆனால் இன்னைக்கு இது என்னன்னே தெரியல. இது சீப்பா இல்லையா? இது உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, மக்கள் யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்துக்கும் மக்கள் தான் பதில் சொல்லணும். பார்ப்போம், தொடர்ந்து அடுத்த நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். இன்னொரு புதிய காணொலியில் சந்திப்போம். நன்றி. உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். வெற்றி நமதே. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. தேங்க்யூ.